Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இப்போலாம் சாஃப்ட்வேர் துறையில் பெரிதளவில் பேசப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ. ChatGPT புழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் உள்ள பல்வேறு துறைகளை சேர்ந்த பல நிறுவனங்களின் பார்வை ஏஐ பக்கம் திரும்பி இருக்கு. அதுலயும் ஜெனரேட்டிவ் ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த காரணங்கள்னால சாஃப்ட்வேர் துறையில ஜெனரேட்டிவ் ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கான டிமாண்ட் பெரிதளவில் அதிகரிக்க போகுது. நம்ம இந்த வீடியோல ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி கத்துக்கலாம், அதுலயும் முக்கியமா நீங்க சாஃப்ட்வேர் துறையில ஜெனரேட்டிவ் ஏஐ டெக்னாலஜியில எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக முதல்ல பார்த்துடலாம். மனிதர்களைப் போல சிந்திக்கும் திறனை இயந்திரங்களுக்கு கொடுக்கும் முயற்சி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு மெஷின் அல்லது அல்காரிதம் புதுசாக கண்டென்ட்ஸை உருவாக்குமான அந்த கண்டென்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அது வந்து இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம், இதில் எதுவாக கூட இருக்கலாம். அப்படி உருவாக்குற கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயந்திரங்கள் கற்பனை திறனை கொண்டு ஒரு மனிதன் உருவாக்கியது போலவே காண்பிக்குமானால் அது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இங்கே பாப்போம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ நீங்கள் கற்றுக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங்கே புதுசு, எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாதுன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து சூஸ் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையை பொறுத்தவரை அதிகமாக பயன்படுத்தப்படுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். ஸோ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். அதோட ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங் ஆயிக்கணும். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தினா அடித்தளத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய துறை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செயல்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். மெஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்னு நிறைய வகை வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் இதில் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மெஷின் லேர்னிங்கை செயல்படுத்துறதுக்கு பல அல்காரிதம்ஸ் பயன்படுத்துவாங்க. அல்காரிதம்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த மெஷின் லேர்னிங் செயல்படுத்துறதுக்கான சில லாஜிக்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட வழிமுறைகளை வந்து அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங் பொறுத்தவரையும் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. KNN அல்காரிதம், டெசிஷன் ட்ரீ அல்காரிதம், ரேண்டம் ஃபாரஸ்ட், K மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கேட்ச் என்னன்னா, நீங்கள் இந்த அல்காரிதம் கத்துக்கும் போது நீங்க ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் சில மேக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அதை சார்ந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் செய்யப்படும். அதனால நீங்க அந்த அல்காரிதம் சார்ந்து இருக்கிற மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லயும் நீங்க ஸ்ட்ராங் ஆக வேண்டியது இருக்கும். அப்பதான் உங்களால இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அடித்தளத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ ரெண்டாவதா நீங்க முக்கியமா கத்துக்க வேண்டிய விஷயம் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகிறது. மூணாவது நீங்க செய்ய வேண்டிய ஸ்டெப் பைத்தான் ப்ரோக்ராமிங் பயன்படுத்தி எப்படி மெஷின் லேர்னிங் மாடல்ஸை உருவாக்கலாம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். பைத்தான்ல பாத்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. லைப்ரரிஸ் நான் சொல்லும்போது ஏற்கனவே ரெடிமேடா டெம்ப்ளேட் மாதிரி இருக்கிற கோட்ஸ். இந்த கோட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்க வந்து மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் உருவாக்க முடியும். முக்கியமா சொல்லணும்னா NumPy, Pandas, Matplotlib, Scikit-learn அப்படின்னு முக்கியமான லைப்ரரிஸ் எல்லாம் பைத்தான்ல இருக்கு. ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங் இது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் மற்றும் மெஷின் லேர்னிங்கை தமிழில் சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான கோர்ஸ் வந்து எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப புதுசு, உங்களுக்கு வந்து பைத்தானை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லைனாலுமே பேசிக்ஸ்லேருந்து எப்படி பைத்தான் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ் வந்து நல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் கோர்ஸை படிக்காமல் டைரெக்டாக பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸே எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னா
பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ்ங்கிற கோர்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸில் வந்து நாங்கள் மெஷின் லேர்னிங் பேசிக்ஸில் ஸ்டார்ட் ஆகி மெஷின் லேர்னிங்கில் என்னென்ன வகை இருக்குது, அதில் என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குது, அதையெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் ரியல் டைம் மெஷின் லேர்னிங் மாடல் கிரியேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் இந்த கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 7 வகையான அல்காரிதம் பயன்படுத்தி 7 ரியல் டைம் மெஷின் லேர்னிங் மாடல் கிரியேஷன் ப்ராஜெக்ட்ஸை தமிழில் இந்த கோர்ஸில் நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் இந்த 3மே வந்து இந்த 2 கோர்ஸ் கவர் பண்ணிடும். அதனால் நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐ கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு அடித்தளமாக இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த 2 கோர்ஸுமே வாங்கணும் முடிவு பண்ணீங்கன்னா இந்த 2 கோர்ஸுமே கம்பைண்டாக ஒரு பேக்கேஜாக பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெப்சைட்லேயே வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக ஒட்டுக்காக வாங்கினீங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸோட வாங்கலாம். இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, மெஷின் லேர்னிங்லேயும் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பை கவர் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் டு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் டாபிக்ஸ் ஜெனரேட்டிவே கற்றுக்கிறதுக்கு. இதுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ் டாபிக்கு நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணணும். அதாவது 4வது ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா, அது வந்து அட்வான்ஸ் டாப்பிக்காக இருக்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பை முடிக்காமல் இந்த 4வது ஸ்டெப்புக்கு டைரெக்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த 4வது ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸை கவர் பண்ணிடுங்க. 4வது ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து டீப் லேர்னிங் மற்றும் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். மனிதனின் மூளையில் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா கோடிக்கணக்கான நியூரான்ஸ் அப்படிங்கிற அணுக்கள் இருக்கும். இந்த அணுக்கள் எல்லாம் ஒரு நெட்வொர்க்காக இருக்கும். அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க். அதே மாதிரி செயற்கை முறையில் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அது மூலிமா திறனான முறையில் இயந்திரங்களுக்கு மெஷின் லேர்னிங் புகட்டும் முயற்சி தான் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டீப் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து இருக்கும். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். அதுலேயும் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ உருவாக்குறதுக்கு முக்கியமான கான்செப்ட், அதாவது ஒரு முக்கிய ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ், GAN அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். அடுத்து 5வதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி சிறிய ப்ராஜெக்ட்ஸை நீங்களே உருவாக்குறது. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எதுவுமே நான் போடலை. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்களுக்கு அது வந்து உதவும். ஆனால் அது வரைக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐ மினி ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லும்போது என்னென்னாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஹை லெவலில் சொல்லிடுறேன். இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ கொண்டு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை உருவாக்கலாம். அப்புறம் இந்த கூகுள், அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களே ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி பர்சனலைஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் உருவாக்க முயற்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி புதிய இமேஜஸை உருவாக்குறது, புதிய மியூசிக்ஸை உருவாக்குறது அப்படின்ட்டு நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐ மினி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்து நம்ம இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த சிறிய ஜெனரேட்டிவ் ஏஐ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொன்னாலுமே அது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸில் தான் கவர் ஆகும். இப்போ நீங்கள் டைரெக்டாக இதை கேட்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நான் எப்படி ஜெனரேட்டிவ் பயன்படுத்தி ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை உருவாக்குறது, எப்படி ஜெனரேட்டிவ் பயன்படுத்தி புதிய இமேஜை நான் எப்படி உருவாக்குறது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக். அதனால் இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பாக தமிழ் அந்த பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் அதை நீங்கள் படிச்சுட்டு 4வது ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு இந்த 5வது ஸ்டெப்புக்கு வரும்போது இப்போ உங்களுக்கு ரொம்ப பெருசாக காம்ப்ளெக்ஸாக தெரிகிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரிய அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது இந்த 5வது ஸ்டெப்பில் ஜெனரேட்டிவ் ஏஐ பயன்படுத்தி ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 6வது ஸ்டெப், நீங்கள் ஜென் ஏஐ சம்மந்தமான ரிசர்ச் பேப்பர்ஸ் மற்றும் பிளாக்ஸை படிக்க ஆரம்பிக்கணும். ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கிற பிளாக் அப்படிங்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான இடமா இருக்கும். இதில் ஏஐ, மிஷின் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ சம்மந்தமான நிறைய பிளாக்ஸ் இருக்குது. இதை படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏஐ துறையில் ஏற்படுற அட்வான்ஸ்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும். 7வதாக நீ செய்ய வேண்டிய ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ஆன்லைன் கம்யூனிட்டிஸில் போய் ஜாயின் பண்ணுறது. அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐயில் முன்னோடியாக இருக்கிற நிறைய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா,
AWS. ஸோ இந்த நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் லிங்க்டின் அப்படின்ற சோஷியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது மூலயமா ஜென்ரேட்டிவ் AI சம்மந்தமான நிறைய அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஜென்ரேட்டிவ் AI பற்றின நிறைய டாபிக்ஸை லிங்க்டின் போன்ற சோஷியல் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஜென்ரேட்டிவ் AI சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அது மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நெட்வொர்க்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. அது மூலியமாக ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் நடக்குது, ஒரு வெபினார் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட நாலேஜை அதிகரிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அப் டு டேட்டாக மார்க்கெட்டில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறதுல உங்களால் ஃபிங்கர் டிப்பில் இருக்க முடியும். டெய்லி நியூஸ் பேப்பரை படித்து உங்களோட நாலேஜ், ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் ஏற்படுற அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து அப் டு டேட்டாக இருப்பீங்க. நீங்கள் ஜென்ரேட்டிவ் AI துறையில் பெரிதளவில் போகணும் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் விஷயங்களை எல்லாம் கரண்ட்டாக அப் டு டேட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 7 ஸ்டெப்ஸையும் ஒன்றொன்னா கடைபிடிங்க. கண்டிப்பாக ஜென்ரேட்டிவ் AI துறையில் உங்களால் ஷைன் ஆக முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.